ஸ்பெஷலா என்ன போட்டோம்னா திருவேணின்னு ஒரு ஜூஸ் போட்டோம். திருவேணி கிரேப்ஸ், பைனாப்பிள், ஜிஞ்சர் 3 கலந்து திருவேணின்னு ஒரு ஜூஸ். என்ன என்ன எழவி அது? என்ன திருவேணி ஜூஸ்னா? த்ரீங்கிறது வந்து ட்ரை திருவேணி ஒரு பேருள்ள டிஷ்ஷை செஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். செஞ்ச டிஷ்ஷுக்கு பேரு வச்சு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்றீங்க பாருங்க. இது டூ மச். இது டூ மச். காசி அல்வான்னு ஒன்று போட்டோம் சார். திருநெல்வேலியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல செஞ்சாங்க. ஆனா காசி அல்வா எதுக்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணி வந்துச்சு? அந்த தண்ணியில செஞ்சாலும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏங்க கேட்டரர்ஸ்ல என்னங்க என்னமோ பண்றீங்க? இப்ப காசி அல்வா செய்வதற்கு திருநெல்வேலியிலிருந்து தண்ணீர் வந்தால் கூடுதல் டேஸ்டாக இருக்குமா? இந்த முறை மாட்டுவான். இல்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்க போய் நம்ம சமைக்கிறதுனால அந்த அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா போதும், அதனால டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.